ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு veniskitchen. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேங்காய் சீனி இந்த ரெண்டு மட்டுமே போதும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் கொஞ்சம் தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் தேங்காவை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் அதை துருவி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அந்த தேங்காய் இல்லை, அதனால் நான் இந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன். கலர் மாறாத அளவு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். அப்புறமா 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் சீனி அளவு நம்ம எடுத்துக்கலாம். சீனி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இப்போ தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வர வரைக்கும் நம்ம அதை கிளறிட்டே இருக்கலாம். அப்புறமா 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், தேங்காய் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் பர்ஃபியோட பதம். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். அப்புறமா நான் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் இதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் டெசிகேட்டட் கோகனட்டில் பண்ணதுனால எனக்கு இப்படி வந்திருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் திருவி பண்ணுங்கள், இதை விட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.